ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி காந்தாரா படம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புற நேரத்தில் நேராக நம்மளை கூட்டிகிட்டு ஐபாக்கோ ஐஸ்கிரீமுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்தாங்கன்னு தெரியல. இன்றைக்கி எனக்கு பர்த்டே, தீபாவளி மட்டும் இல்லை, இன்றைக்கி பர்த்டே வேறு. அவங்க ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ட்டு என்னை இங்கே கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் மேக்ஸிமம் பர்த்டேலாம் கொண்டாட மாட்டாங்க, இது வரைக்கும் கொண்டாடினதும் இல்லை, கொண்டாடவும் மாட்டேன். பட் வீட்டுக்காரங்க எங்கள் ஒய்ஃப் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னால கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து எனக்கு பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளாக் கரண்ட்டுங்கிறது 400 கிராம்ஸுங்க. இது ½ kg 400 கிராம்ஸு, 550 ருபீஸ் இருந்துச்சு. நான் ஐபாக்கோ ஐஸ்கிரீம்ஸ்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நாங்கள் இது மேக்ஸிமைஸ் ட்ரை பண்ண மாட்டேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால. ஆனால் எனக்கு பர்த்டேங்கிறனால என் ஒய்ஃபு படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியாமலே புக்கிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி, எனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்த்ததே இல்லைங்க. என் லைஃப்பில் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் சர்ப்ரைஸு. நான் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்போதுங்கிறது ஒரு எதிர்பாராத ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. இந்த பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மேலே வந்து அந்த பாதாம் பிஸ்தாலாம் போட்டு ஜாம்லாம் போட்டு டாப்பிங்ஸ்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கீழே அந்த ஸ்லைடு மட்டும்தான் கேட்க இருந்துச்சு. லைஃப்பில் இந்த மாதிரி மறக்க முடியாத மொமெண்ட் ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.